Hello all, in this video we will talk about a topic. Prove that a connected graph is an Euler graph if and only if it can be composed into circuits. So in the pronunciation is Euler or Euler graph, whatever it is, just ignore it, okay? So நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா ஒரு connected graph உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படினா நீங்க அதை வந்து Euler graph னு ப்ரூவ் பண்ணனும். If and only if அதை நீங்க வந்து circuits-ஆ மாத்த முடியும் அப்படினா நீங்க அதை வந்துட்டு Euler graph அப்படினு ப்ரூவ் பண்ணனும். Okay? So இந்த ப்ரூஃப்காக நம்ம வந்துட்டு ஒரு கனெக்டட் கிராஃப் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ரெண்டு ப்ரூவ் பண்ணணும் கரெக்டாக. ஒன்று வந்து அந்த கனெக்டட் கிராஃப் ஆயிலர் கிராஃப்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரொவைடட் தட் அந்த கிராஃபை வந்துட்டு நீங்கள் சர்க்கியூட்ஸ் இல்லை சைக்கிள்ஸாக பிரிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிராஃபை சர்க்கியூட்ஸ் இல்லை சைக்கிள்ஸாக டீகம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஆயிலர் கிராஃபாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணணும். So vice versa நம்ம வந்துட்டு ப்ரூவ் பண்ணும் லைக் ஒன் வே அண்ட் த அதர் வே ரைட். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து கனெக்டட் கிராஃப் இஸ் அன் ஆயிலர் கிராஃப், அடுத்து இன்னொன்று இட் கேன் பி டீகம்போஸ்ட் இன்டு சைக்கிள்ஸ் ஆர் சர்க்கியூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒரு கிராஃபை வந்துட்டு நான் சைக்கிள்ஸ் இல்லை சர்க்கியூட்ஸாக பிரிக்க முடியுது அப்படின்னா ஐ ஷுட் ப்ரூவ் இட் லைக் இட் இஸ் அன் ஆயிலர் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவேன். செகண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஒரு ஆயிலர் கிராஃப் எடுத்துட்டு அது வந்துட்டு நான் சைக்கிள்ஸ் அண்ட் சர்க்கியூட்ஸாக பிரிக்க முடியுது அப்படின்னா பிரிக்க முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஆயிலர் கிராஃப்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அ கனெக்டட் கிராஃப் வித் ஈவன் டிகிரீஸ். டிகிரீஸ் ஆர் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தட் ஆர் கனெக்டட் வித் அ பர்டிகுலர் வெர்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுடைய கிராஃப்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ், கரெக்டா? ஸோ vertex 1, vertex 2, vertex 3. ஸோ vertex 1ஓட எத்தனை எட்ஜ் கனெக்டட்? ரெண்டு எட்ஜ். அப்போ vertex 1ஓட டிகிரி 2. vertex 3ஓட எத்தனை எட்ஜ் கனெக்டட்? ரெண்டு. அப்போ vertex 3ஓட டிகிரி 2. ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்டெக்ஸோட எத்தனை எட்ஜஸ் கனெக்டடாக இருக்கோ அதுதான் அதோட டிகிரி, அந்த பர்டிகுலர் வெர்டெக்ஸோட டிகிரி. அது எல்லாமே ஈவனாக இருக்கணும் இன் கேஸ் ஆஃப் ஆயிலர் கிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ப்ரூவ் B implies A. தட் இஸ் உங்களுக்கு B கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்போது ஏவை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். லைக் ஒரு கனெக்டட் கிராஃபை வந்து நீங்கள் வந்துட்டு அது சர்க்கியூட்ஸாக இல்லை சைக்கிள்ஸாக டீகம்போஸ் பண்ணுறீங்க, அதாவது பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஆயிலர் கிராஃப்னு நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸோ வாட் இஸ் அ சர்க்கியூட் ஒரு சைக்கிள்? நம்ம வந்துட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தோம், போன தியரமில். ஒரு சர்க்கியூட் அப்படின்றது இட் இஸ் அ பாத் which is going to start and end in a same vertex. ஸோ ஒரு பாத் வந்துட்டு ஃபுல் நிறைய வெர்டெக்ஸுக்கு போயிட்டு திருப்பி அதே வெர்டெக்ஸுக்கு வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து சர்க்கியூட்னு சொல்வீங்க. பேசிக்கலி லூப், ஓகேவா? லூப் இல்லை சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கிராஃப் G அதை வந்துட்டு நீங்கள் சைக்கிள்ஸாக பிரிக்கிறீங்க அப்படின்னா இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, லைக் திஸ் கிராஃப். ஓகே, இதுதான் உங்களோட கிராஃப் G. ஸோ இதை நான் வந்துட்டு சர்க்கியூட்ஸாக பிரிக்க போகிறேன் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? நான் இந்த ஒரு பர்டிகுலர் சப்கிராஃப் எடுத்துக்கிறேன், இந்த ஒரு பர்டிகுலர் சப்கிராஃப் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு சப்கிராஃப்ஸும் நான் எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் இந்த ரெண்டு கிராஃப்க்கும் எனி கனெக்ஷன் இருக்கா, ஏதாவது காமன் எட்ஜ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ ABCDEF, ஓகேவா? இங்கே வந்துட்டு ABCDE வருதா? இது வந்து ACF வருதா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது காமன் எட்ஜ் இருக்கான்னு பாருங்க. எட்ஜ் இந்த சென்ஸ் காமன் லைன் இருக்கான்னு பாருங்க. AB இருக்கா? இல்லை. BCயும் இங்கே இல்லை. CD அதுவும் இல்லை. ED அதுவும் இல்லை. EA அதுவும் இல்லை. AC இங்கே கனெக்ஷன் கிடையாது. CF எந்த கனெக்ஷனுமே கிடையாது. AF எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அப்போது இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா ஒரு கிராஃப் வந்துட்டு இட் இஸ் அ யூனியன் ஆஃப் disjoint edge circuits or edge disjoint circuits. ஸோ இந்த கிராஃப் இஸ் அ யூனியன் ஆஃப் தட், கரெக்டா? அப்போது edge disjoint வரும்பொழுது என்ன ஆகுது? இங்கே there are only 2 degrees. Degrees of each vertex is 2. இதுக்குமே 2 தான், இதுக்கும் 2 தான். அப்போது 2ன்றது ஈவன் நம்பர். ஸோ வாட் வில் ஹேப்பன்? டிகிரி ஆஃப் ஈச் வெர்டெக்ஸ் இன் G இஸ் ஈவன். பிகாஸ் நீங்கள் அதை யூனியன் பண்ணும்போது என்ன ஆகுது? இதோட டிகிரி 4ன்னு ஆகுதா? 1 2 3 4. இதோட டிகிரி 2வா? இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 4, இதோட டிகிரி 2 அண்ட் இதோட டிகிரி 2, கரெக்டா? ஸோ அப்போ எல்லாமே வந்து ஈவன்
டிகிரீஸாக மாறுது. அப்போது ஒரு கிராஃபில் வந்துட்டு உங்களுக்கு டிகிரீஸ் எல்லாமே ஈவனாக இருக்குது, அந்த கிராஃப் கனெக்டடாக இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? ஆயிலர் கிராஃப்னு சொல்வீங்க. கனெக்டட் கிராஃப்னு கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த செகண்ட் கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். ஈவன் டிகிரீஸாக இருக்கா? எஸ், இப்போ தான் பார்த்தோம். 2 and 4 are the degrees in this particular graph. அப்போது you can say that it is an Euler graph. Okay? Yes. Next. நம்ம வந்துட்டு இப்போ A implies B, அதாவது A ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம், B ப்ரூவ் பண்ண போகிறோம். கனெக்டட் கிராஃப் G இஸ் அன் ஆயிலர் கிராஃப். இப்போ ஆயிலர் கிராஃப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சைக்கிள்ஸாக நம்ம வந்து டீகம்போஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து A implies B ப்ரூவ் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஜின்றது ஒரு ஆயிலர் கிராஃப்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆயிலர் கிராஃப்னு எடுத்துக்கிட்டால் வாட் ஆர் த டூ கண்டிஷன்ஸ்? ஒன்று வந்து டிகிரி ஈவனாக இருக்கும், இன்னொன்று வந்து கனெக்டட் கிராஃபாக இருக்கும். ஸோ இதுதான் 2 கண்டிஷன்ஸ், கரெக்டாக? எஸ். அப்போது யூ ஆர் கோயிங் டு கன்சிடர் ஒன் வெர்டெக்ஸ் V1. அப்போது நான் ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்க போகிறேன், கால்ட் as V1 எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த V1ல என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு ஆயிலர் கிராஃப். ஸோ ஆயிலர் கிராஃப் அப்படின்னும் போது என்ன ஆகும்? இதுக்கு டிகிரி 2 இருக்கும். அப்போ 2 டிகிரி போகும்போது ஆப்வியஸ்லி இங்கேருந்து ஒன்று இங்கேருந்து ஒன்றுன்னு வருமா? 2 edges which are adjacent at V1, at least 2, because even number no, even degrees தானே. ஸோ அதனால் at least 2 edges are incident on this V1. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக எனக்கு வந்து V2 அப்படின்னு ஒரு edge வரும், கரெக்டாக? let one of the edges be between V1 and V2. since V2வும் வந்து உங்களுக்கு ஈவன் டிகிரி அப்படின்றதுனால என்ன ஆகும்? ஆயிலர் கிராஃபில் ஆல் த வெர்டிசஸ் ஆர் ஆஃப் ஈவன் டிகிரி. அப்போ V2வும் ஈவன் டிகிரினா ஒரு எட்ஜ் வந்துட்டு V2ல இன்சிடெண்ட்டாக இருக்குது. அப்போ இன்னொரு எட்ஜ் கண்டிப்பாக வரணும்ல, ஸோ அது V3. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா வாட் வி வில் கெட், இங்கே பாருங்கள், லைக் இது V1, இது V2, இது V3, V4, இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம், கரெக்டாக? ஸோ அப்போது நம்ம ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்துக்கிற ஆயிலர் கிராஃப் இதுவா? ஸோ இதிலிருந்து அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் திஸ் பர்டிகுலர் சர்க்கியூட். அப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், கரெக்டாக? திஸ் பார்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போது நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மற்ற எல்லா எட்ஜஸுக்குமே என்ன இருக்கும்? சின்ஸ் திஸ் இஸ் அன் ஆயிலர் கிராஃப், ஸோ அப்போ இதை சர்க்கியூட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா எட்ஜஸுக்கும் ஈவன் டிகிரிஸ் தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சர்க்கியூட்டில் இருந்தும் நம்ம ரிமூவல் பண்ணிகிட்டே வரணும். லைக் ஒரு வேர்டெக்ஸாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டே வரணும். எப்படி வந்து இந்த ஆயிலர் கிராஃப்ல இருந்து சர்க்கியூட் சியை ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி இந்த சர்க்கியூட்டும் we have to remove. அண்ட் எப்போ வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when there are no edges left, அதாவது எந்த லைனுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு வெர்டெக்ஸ் வந்து நிற்கிற மாதிரி ஒரு நிலைமையில் you have to stop this. அப்போது what can you say is that நீங்கள் வந்துட்டு ஒரு ஆயிலர் கிராஃபை வந்து நீங்கள் சைக்கிள்ஸாக டீகம்போஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம். ஹென்ஸ் யுவர் தியரம் இஸ் ப்ரூவ்ட். ஸோ ரெண்டு பக்கமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். A implies B and B implies A. ஸோ ஹென்ஸ் யுவர் தியரம் இஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ.